வந்து முன்னோர்கள் எல்லாருமே வந்து மண்பானை தண்ணீர் தான் குடிச்சிட்டு இருந்தாங்க, மண்பானை சமையல் தான் வந்து கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட நன்மைகளை பத்தி சொல்லுங்க. குறிப்பா என்னன்னா வந்து இந்த இலைப்பு சளி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் மண்பானை தண்ணீர் குடிக்கலாமா? கண்டிப்பா குடிக்கலாம். மண் சுவாசிக்கும் சார், அடிப்படையான விஷயம். மண்பானை சுவாசிக்கும். உங்கள் வீட்டு பிளாஸ்டிக் கேனோ ஃப்ரிட்ஜோ சுவாசிக்காது. ஸோ அப்போ வந்து மண்பானை சுவாசிக்கும் போது வெளியில் இருக்கிற காற்றை உள்ளே கொண்டு வருது. அது ஏன் தண்ணி ஊற்றி வச்சோன்னே வெளியெல்லாம் ஈரமாகுது? இதுக்குள்ளே ஒரு அறிவியல் இருக்குது, அதில் ஒரு இயற்பியல் இருக்குங்கிறத அந்த குழந்தைகள்கிட்ட சொல்லி கொடுக்கணும். இந்த மண்பானையில் ஒரு சின்ன வெட்டி வேரை முடித்து உள்ள தூக்கி போடுவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட மனம் இருக்கும். அப்புறம் மண்பானை வந்து தண்ணீரை குடித்தோன்னா யூரின் எரிச்சல் வந்து குறையும். நீங்கள் நல்லா ஃப்ரிட்ஜ் தண்ணி குடிச்சிட்டே இருங்க, யூரின் எரிச்சலாக தான் இருக்கும். ஆனால் அதே மண்பானை தண்ணீர் குடிச்சிங்கன்னா யூரின் வந்து எரிச்சல் வராது. பல கனிமங்களினுடைய மிக முக்கிய கூறுகள் எல்லாம் அந்த தண்ணியில் இருக்கும். ஏன்னா மண்ணில் இருக்கக்கூடிய கனிமங்கள்ல இருந்து இவையெல்லாம் அதுக்குள்ளே ரொம்ப துளியாக நானோ லெவலில் பிக்கா லெவலில் இருக்கும்போது அது ஏதோ வகையில் நமக்கான ஒரு நற்பலனை கொடுக்கத்தான் செய்யும். இன்றைக்கி அது பெருகி வருது. இப்போ மக்கள்கிட்ட, நகர்ப்புற மக்கள்லாம் ஒரு ஃபேஷனுக்காவது வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக நாம் வந்து அதை வந்து ஒரு ப்ரொமோட் பண்ண வேண்டிய விஷயம். அது மூலமாக நம்முடைய ஒரு வரலாறும் வாழ்வியலும் வேற செம்மைப்படுது. ஒரு மண்பானைங்கிறது வந்து ஒரு 3000 வருஷ கூறு. கீழடியிலையும் மண்பானையை தோண்டி எடுத்து காட்டுறாங்க. நம்ம வீட்லேயும் அது இருக்குது. அப்படின்னா ஒரு 3000 வருஷத்தினுடைய நீட்சி நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வை நம்ம வீட்டில் எல்லாரும் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது தான் அந்த தண்ணி குளிர்தோ இல்லையோ மனம் குளிரும். அதை தாண்டி அது வந்து அது மூலமாக வந்து ஒரு பண்பாடு, வாழ்வியல் எல்லாமே நமக்கு அணுக்கமாகும்.